கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. தேவன் என்ன பண்றாரா, நம்முடைய வலது கையை பிடித்து கொண்டு நம்மள்ட்ட என்ன சொல்றாரா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்போ இதை ஏன் நம்மள்ட்ட சொல்றாரு, எதற்காக சொல்றாரு, அவர் இதை சொல்லும்போது என்ன காரியம் நடக்குது அப்படிங்கிறத 1ஆம் வசனத்துல அவர் விவரித்து சொல்லுகிறார். என்னன்னா, முதல் காரியம், ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. அப்போ நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருளின் அதிகாரிகள், இருளின் கிரியைகள், அதை நமக்கு முன்பாக என்ன பண்றாராம், கீழ்ப்படுத்துகிறாராம். இதுவரைக்கும் அது தலை தூக்கி கொண்டிருக்கிற ஒரு காரியமாய் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய கரத்தை, வலது கரத்தை பிடித்து, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறதினால், நமக்கு எதிராய் இருக்கிற காரியங்கள் அது கீழ்ப்படுத்தப்படுகிறதை நம் வாழ்க்கையில் நாம் பார்ப்போம். அடுத்ததாக, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும். இது எதை குறிக்குதுன்னா, ஒரு யுத்தத்திற்காக ஒரு ராஜா தன்னுடைய யுத்தத்திற்குரிய அந்த இராணுவ காரியங்களை அவர் அணிந்திருக்கிறதை ஆண்டவர் என்ன பண்றாரா, அதெல்லாம் அவிழ்க்கிறதற்கு ஏதுவான காரியத்தை செய்கிறாராம். அப்போ ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு நிலைமை, நமக்கு எதிரான காரியங்களை நாம் ஜெயிக்கத்தக்கதான காரியத்தை உண்டாக்கும்படிக்கு, நமக்கு எதிராக இருக்கிற பொல்லாத ஆவிகளின் காரியங்களா இருக்கலாம், சாப காரியங்களா இருக்கலாம், இதுவரைக்கும் நம்மளை மேற்கொண்ட பாவ காரியங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இருளின் காரியங்கள், கர்த்தருக்குடைய காரியம் அல்லாத எந்த ஒரு காரியமானாலும் அது நம்மளுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் ஒரு ஜெயத்தை எடுத்து இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளுடைய வலது கரத்தை பிடித்து நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவராய் இருக்கிறது நிமித்தம் அது என்ன ஆகுதுன்னா, அது தோற்கடிக்கப்படுகிறது. கர்த்தர் நம்மளை ஜெயம் உள்ளவராக நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். அப்போ நம்ம ஒரு கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுல போடப்பட்டிருக்கிற பூட்டை நாம் திறந்துதான் அதுக்கப்புறம் தான் நம்ம கதவை திறக்க முடியும். அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, நம்ம வாழ்க்கையில பூட்டப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் காணப்படலாம். சத்ருவினால் போடப்பட்ட சிறையிருப்புகள், தெய்வ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதபடிக்கு, தெய்வ நாமம் நம்ம வாழ்க்கையில் மகிமைப்படக்கூடாதபடிக்கு அவன் நம்ம வாழ்க்கையில் போட்டிருக்கிற ஆவிக்குரிய பூட்டுகள், அதை தேவன் என்ன பண்றாரா, திறக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பூட்டுகள் திறக்கப்படும் போது என்ன ஆகுது, வாசல்கள் திறக்கப்படுகிறது, கதவுகள் திறந்து வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தெய்வ நாமம் நம்ம வாழ்க்கையில் மகிமைப்படும், தெய்வ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்காக தான் கர்த்தர் நம் வலது கரத்தை பிடித்து என்ன பண்றாரா, நம்ம முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். இதை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். எப்பொழுதுனா,
நாம் ஊக்கமாக ஜெபிக்கும்போது, அவரையே நாம் சார்ந்து பற்றி கொண்டிருக்கும் பொழுது. ஹalleluya. God bless you.